ஹாய் மக்களே. நான் உங்கள் எம்கர்வல், உங்கள் சேலத்துக்காக நல்லதுக்காக ஓடிட்டு இருக்கிறேன். நல்லதை செய்யறதுக்காக ஓடிட்டு இருக்கிறேன். சில பேர் தூண்டில் போடுறாங்க. தூண்டில் போட்டால் மாட்டுவானான்னு சில பேர், சில கூட்டங்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதான் சொல்லுவாங்க, தூண்டில் எதுக்கு போடுறேன்னா புழு வச்சு இது போட்டு போடுறதுக்கோசம் போடுவாங்க. அது அது மீன் மாட்டுறதுக்காக. இன்னொரு தூண்டில் எதுக்கு தெரியுமா? இவனை எப்படியா நம்ம பக்கம் இழுத்துக்கலான்றது சில பேரோட ஐடியாவுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஆனா அவங்க என்னெல்லாம் ரோசிச்சு பண்ணாலும் இந்த கதிரவல்கிட்ட ஆகாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு பண்றவங்கக்கிட்ட நாம நான் அந்த வலையில சிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அவங்க போடுற இதுக்கு நான் துணை போக மாட்டேன். அது வேணா என்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க ஆடின ஆட்டமெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல அவங்க என்னென்ன ஆடலாம்னு நினைக்கிறாங்களோ, ஆனா நான் கவுந்துருவேன்றது அவங்க, அதான் நினைப்பு பொழப்ப கெடுக்குமா, அந்த மாதிரி தான் இவங்களோட எண்ணங்கள். ஆனா அவங்க எவ்வளோ ரோசிக்கிட்டோம், அதை நம்ம பார்த்துக்குவோம். ஆனா அவங்க ரோசிச்சதை எல்லாம் தாண்டி நான் என்ன பண்ண போறேன்றது அவங்க கூடி சீக்கிரம் பார்ப்பாங்க. நம்ம நல்லதுக்காக ஓடுறோம். நல்லது செஞ்சாவே எவனும் ஏத்துக்கிறது இல்ல. நல்லதை பண்ணணும்னு நம்ம செஞ்சா சில பேரு இதா பண்றானுங்க. அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி நான் என்ன சொல்றேன்னா, நான் நல்லதுக்காக தான் ஓடிட்டு இருந்தேன். இப்போ ரியலா இன்னைக்கு காலைல ஒரு ஸ்கூல் கொண்டு போகும்போது கூட ஒரு குழந்தை குறுக்க வந்துச்சு. என்ன பண்றது, மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. பிரேக் கழட்டிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், நான் பார்த்து கூட்டு போனேன், குழந்தைங்க பிடிங்கண்ணா, இப்போ என்னன்னா இப்படி விளையாட்டுத்தனமா விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டேன். சாரி தம்பி, சாரி தம்பி அப்படின்னு, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அதுதான் நான் சொல்றேன், தவம் இருந்த பெத்த குழந்தைய விட்டுறாதீங்க, தெரிஞ்சுக்கிங்க. வாழ்க்கையிலலாம் பார்த்துட்டு வந்தாச்சு, இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்களேன்னு நானும் கேட்டேன். தப்பா ஒன்று கேட்குறேன். எத்தனை தவம் இருந்து பெத்த குழந்தை இது, சரிங்களா? உயிர் போனால் வராது, தெரிஞ்சுக்குங்க. அவன் தெனாவட்டில் ஆடினதெல்லாம் ஆடிட்டானுங்க, நீங்களாம் அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு. சரி தெரியும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம் மக்களே. இந்த கூட்டமெல்லாம் என்னை சில இடத்துல என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்குது. அந்த டார்கெட்டை நம்ம பார்த்துருவோம் கூடி சீக்கிரத்தில். அந்த டார்கெட் என்னன்றது சில விளைவுகளை நம்ம பார்த்துருவோம். அதான் நான் சொல்லுவேன்ல மக்களே, என் குறியில தப்ப முடியாது, அது வேணா ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அவங்க எத்தனை பேர் கூட்டமா இருந்தாலும் அவங்க கூட்டத்தை ஒரு நாள் நான் முறியடிப்பேன். அந்த கூட்டத்துக்கு நான் சவாலா எடுத்துக்கிறேன். இது போட்டின்றதோட போட்டியில நான் எவனுக்கிட்டையும் போட்டியை போட்டதில்ல. இந்த போட்டியில நான் வின் பண்ணிட்டு தான் வருவேன். இப்ப சொல்ற மக்களே, நான் கூடி சீக்கிரம் எந்த முயற்சிக்காக ஓடினேன், எந்த வெற்றிக்காக ஓடினேன், அந்த வெற்றிக்காக நான் ஓடுறேன். ஆனா அது நான் என்னைக்கு ஜெயிக்க வேண்டிய நாள் வரும், அந்த டைமு, அந்த நிமிஷம், இது எல்லாமே என்னை எத்தனையோ பேர் தடையாக இருந்திருக்கானுங்க, என்னை தடுத்து பார்த்தானுங்க. அதுல இன்னொரு பச்சுவந்திகளும் இருக்கிறானுங்க. அவனுங்க என்னெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தியிருந்தாலும், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தலாம், எங்கே போகிறான் எங்கே வரான்னு சில பேர் ரூட்டு போட்டுட்டு இருக்காங்க பார்த்தியா, அவனுங்களுக்கெல்லாம் நான் ஒரு ரூட்டு சொல்கிறேன், கேட்டுக்க. இப்போ சொல்கிற ஒரு வார்த்தை தான், நான் கூடி சீக்கிரம் எனக்கு வாய்ப்பு வரும். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, என்னைக்கானாலும் எனக்கு திறமை இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு திறமை இருக்குது தம்பி, இவ்வளோ பாட்டு அந்தளவுக்கு கோஆப்ரேட்டாக பண்ணிகிட்டு இருக்கிற, சூப்பராக பண்ணுற, உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு என்னை எனக்கு எல்லாருமே ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் என்னை பாராட்டி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த நல்ல உள்ளகத்துக்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு என் தாத்தாவோட பேரை நான் நிலைநாட்டுவேன். ஆனால் நான் நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன்ற மாதிரி நான் இருந்துட்டேன். ஆனால் என்னைக்கு ஜெயிப்பேன், எப்போ ஜெயிப்பேன், அதெல்லாம் தெரியாது.
ஆனால் அது வர்ற டைம் வந்துருச்சுன்னா அது ஜெயிக்க வேண்டிய டைம் எனக்கு கரெக்டாக வரும். இன்னைக்கு என் நிலைமை சில பேர் மட்டமாக இறக்கியிருக்கலாம். என் நிலைமை இப்போ எப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு நாள் மாறும். என்னை வந்து பேசணவெல்லாம் இன்னைக்கு என்னை மதித்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அதான் அதே மாதிரி இன்னொரு ரீசன் சொல்லணும் மக்களே. என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கானுங்களாமா. சில ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து பேசும்போது இந்த மாதிரி அப்பாவுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க, வேலைக்கு போகிற இடத்துல டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க, யார் அப்படின்னு கேட்டபோது அவனுங்களுக்கு இது தெரிஞ்சவனுங்க தானா? அப்படியா, என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க? ஐயோ என்னையா சொட்ட அப்படிங்கிறானுங்களாம். சரி நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா வேலைக்கு போக சொல்லு, நம்ம 2 பேரும் அங்கே நிற்போம் அப்படிங்கிறது. நான் இருக்கிறேன், உங்கள் அப்பா வேலைக்கு போக சொல்லு. சரி கதிர, நான் போக சொல்கிறேங்க கதிர அப்படின்னு ஆனது போகும்போது சொன்னாங்க. நாங்கள் இந்தாண்ட அந்த மரத்துக்கிட்ட யாருன்னு பார்த்தேன். அப்புறம் போகும்போது அந்த அவரை போய் கொஞ்சம் தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சொட்டையா நல்லா இருக்கியா, என்னடா எப்போ வர அப்படின்னு போனேன். வரும்போது என்னடா சொன்னீங்க அவரை, என்னை பார்த்தோன்னே தடுமாறுறாங்க. இல்லைடா அது அவர் எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கு. அடே ராஜா, ராஜா உனக்கு தான் விளையாட தெரியுமா ராஜா, கதிரவேலுக்கிட்டே உன் விளையாட்டை கட்டுற பார்த்தியா? நான் அப்படி தானே சொன்னேன் கதிரண்ணா. ஏய் செவுனியெல்லாம் திரும்பி போடும். ஏன்டா அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? ஏன்டா அவர் உங்கள் அப்பா வயசு மாதிரி இருக்கிறாரு, அவரை போய் வாடா போடாங்கிற. என்ன உங்கள் அப்பா அடியும் செருப்பால, என்னடா வயசுக்கு மரியாதை இல்லாமல் வாடா போடாங்கிற? என்ன நீ வச்சதா சட்டமா? இன்னொரு நாளைக்கு இந்த பக்கம் பார்த்தேன் என்னண்ணா இப்படி பேசிட்டு, டேய் பிஞ்சு போயிடும், செருப்புல அடிச்சு விடுவேன், ஒழுங்கா ஓடி போயிரு. நீ தேவலாம வரேன்னா, அடுத்தவங்க அப்பாவை போய் நீ வாடா போடாங்க அப்படின்னு எதுக்குடா அப்படி பேசிட்டு இருக்கிற? நாள் ரொம்ப ரோப்பா பேசணாண்ணா. காசு கேட்டேன் தரல. உழைச்சி சம்பாதிடா, காசு கிடைக்கும். நோகாம நோ கும்பிடக்கூடாது இல்லை. ஏண்டா இதெல்லாம் நியாயமாடா, மனசாட்சியோட பேசுங்கடா. டேய் அடுத்தவங்க காசை பறிச்சுட்டுங்க பார்க்குறீங்க, உருப்படியாவியான்னு கேட்டேன். இதான் மக்களே, இந்த மாதிரி சில பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க ஒருத்தர் வேலைக்கு போய் அவங்க சம்பாதிச்சாதான் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இவனுங்க மாதிரி ஆளுங்க இப்படி செஞ்சியே ஏமாற்றி திங்கிறதுலேயே பழக்கப்பட்டிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம். என் ஃப்ரெண்டை சொன்னான் அன்னைக்கு, அது சொல்லும் போது தான் எனக்கு இன்னும் யாருன்னு பார்த்தேன். அதை இன்னைக்கு பார்த்து பேசிட்டு வந்துருக்கிறேன். இவனுங்க மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறனால தான் மக்களே நீங்கள் உங்களை இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. தைரியம் உங்களுக்குள்ளே இருக்குது, தைரியத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ அந்த தைரியத்தையே ஃபேஸ் பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளே தான் தைரியம் இருக்குது. காலமெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்க முடியும். அவனுங்க பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. உங்களுக்குள்ளே இருக்க தைரியம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு தானே தைரியம் இருக்குது. அந்த தைரியம் உங்ககிட்ட ஏன் இல்லாமல் போகுது? உங்ககிட்ட தான் இருக்குது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதுதான் உண்மை மக்களே. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையும் பார்த்து பயந்துகிட்டே இருந்தா அப்புறம் என்னைக்கு அதை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது? அதை தான் சொல்கிறேன். ஒரு தைரியத்தை உங்ககிட்ட தான் முயற்சி இருக்குது, உங்ககிட்ட தான் எல்லா திறமையும் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது, எதையுமே எதிர்த்து நிற்கணும். ஃபேஸ் பண்ணணும்னா எதையும் உயிரே போனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க, அப்போ உங்களுக்குள்ள வரும் பாருங்க அந்த தைரியம். அப்போ நீங்கள் இப்படியே பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஒருத்தனை பார்த்து பயந்துட்டு இருக்கான், அவன் நம்மளை எடை போட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்மளை பார்த்தா பயப்படுறான்டா அப்படின்னு சொல்கிறது தான் அவனுங்களோட அர்த்தம். நம்மள பயந்துட்டாங்க, அவனுங்க இந்த அளவுக்கு வரானா அவனுக்கு டானா எப்படின்னா அவனுக்கு பயன்படுத்துறதுனால நீங்கள் பயந்து போய் கிடக்குறீங்க. அவனுங்களே எதிர்த்து கேட்டு பாருங்க, அவனுக்கு உங்களை பார்த்து பயந்துட்டு போவாங்க. அதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் தைரியமாக ஒன்று ஃபேஸ் பண்ணணும். கரெக்டான பஞ்சு அடிச்சிங்கன்னு அவன் பின்வாங்கி போயிடுவான். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்குள்ள தைரியம் இருக்குது, அது முடிஞ்ச வரைக்கும்
போராடுங்க. அதான் சொல்லுவேன். எக்காந்து கொண்டும் பயப்படக்கூடாது. அததான் நான் சொல்லுவேன். சரி மக்களே, நல்லதை செய்வோம், நல்லதை பெறுவோம்.